வணக்கம். நீங்கள் புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கேக் சொல்லித்தரப்போகிறேன், எப்படி செய்கிறது. அதுக்கு ஒரு கேக் செய்ய நமக்கு என்னென்னலாம் தேவைன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ தாங்க ஒரு கேக் பேக்கர் ஆக்கலாம். சரியா? இப்போ நம்ம என்னென்ன திங்ஸ் தேவை நமக்கு ஒரு கேக் செய்யணுன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு கேக் மோல்டு தேவை. கேக் மோல்டு ஏன் தேவை? புது கேள்வி ஆயிக்கா. கேக் மோல்டு நம்ம தேவையான டிசைன்ஸில் கேக்கை பெற்றுக்கொள்கிறதுக்காகத்தான் இந்த கேக் மோல்டு பயன்படுத்துகிறோம். அதாவது சதுரம், வட்டம், உங்களுக்கு தேவையான ஹார்ட் ஷேப், இப்படி பல ஷேப்களில் கேக் மோல்டு இருக்கு. சரியா? அதில் நான்ஸ்டிக்கு மீக்கி, அலுமினியம் மீக்கி. நான்ஸ்டிக் கொஞ்சம் ஹை ப்ரைஸில் இருக்கும், அலுமினியம் கொஞ்சம் லோ ப்ரைஸில் இருக்கும். சரியா? அடுத்தது பார்க்க போகிறோம் மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ். இந்த இது ஏன் தேவைண்டா, இது முதலாவது இம்பார்ட்டண்டான டூல்ஸ். அதாவது நமக்கு தேவையான, அதாவது கேக் செய்ய நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதை நம்மளை கண்டபடி நம்ம போட இல்லாதுங்க. அதை நம்ம ஒரு சிறிய ஒரு அளவின் படி தான் போடணும். அந்த அளவுக்காக தான் அந்த மெஷரிங் கப்பான கட்டாயம் தேவை நம்ம ஒரு கேக் செய்யணுமா இருந்தால். நெக்ஸ்ட் கேக் லெவலர்ண்டா என்னென்னு பார்த்தோமா இருந்தால், அதாவது நம்ம இப்போ கேக்கு லேயர்ஸை வெட்டும் போதோ இல்லாட்டி மேலே உள்ள தீஞ்சி சம்டைம் உங்களோட பள்ளமாக குழிய வைக்கும்போது அது சமமாக வெட்டுவதற்கு இந்த கேக் லெவலர் பயன்படுத்தப்படுது. சிலவங்க கேட்குறாங்க, ஏன் கத்தி யூஸ் பண்ண இல்லாதா, எங்கிட்ட கேக் லெவலர் வாங்க சல்லி இல்லை அப்படின்றாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கத்தி யூஸ் பண்ணும்போது கேக் லெவலாக வராது. ஏன்னா நம்ம கை நடுங்கும், சம்டைம் கத்தியில் மொட்டையாகிக்கும், ஷார்ப் குறைய வைக்கும். அந்த டைமில் இந்த கேக்கை லெவல் பண்ணி வெட்டே இல்லாது. அதுக்கு தான் ஒரு நல்ல ஒரு மேக்கர் ஆகணுமா, இந்த கேக் மேக்கர் ஆகணுமா இருந்தால், டிசைனர் ஆகணுமா இருந்தால் இதெல்லாம் தேவை தான். ஆனால் கட்டாயம்னு சொல்லலை. உங்களுக்கு கையால் வெட்ட ஏழும், எங்களால் ஷார்ப்பாக அழகாக வெட்ட ஏழும்னா நீங்கள் வெட்டிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் டூல் பீட்டர் கேக்கோட கலவையை நன்றாக கலக்கிறதுக்கு இந்த பீட்டர் யூஸ் பண்ணும். அதாவது எப்போவுமே கேக்கோட கலவையை கலக்கும்போது ஒரு சைட்டாலே கலக்க வேணும், மாறி மாறி கலக்கக்கூடாது. அப்படின்னா கேக்கோட ஸ்ட்ரக்சர் பிழைக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்பெச்சுலா ஏண்டா, அதாவது கலவையை கலக்கும்போது கரையோரத்தில் உள்ள இன்க்ரீடியன்ஸை நம்ம மெதுவாக கலவையை அப்படியே எடுத்து ஒன்றாக கலவையோட கலக்கிறதுக்காக அந்த ஸ்பெச்சுலாவானது பயன்படுத்தப்படுது. ப்ரெஷ் பயன்படுத்தப்படும். ப்ரெஷ்ஷும் ஆயிலை அப்ளை பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும். நெக்ஸ்ட் பட்டர் பேப்பர் கட்டாயம் தேவை. அப்போ தான் கேக் மோல்டில் கேக் ஒட்டிக்கொள்ளாமல் இலகுவாக எடுக்க முடியும். சம்டைம் அப்படி கேக் மோல்டில் கேக் ஒட்டிக்கொள்ளும் போது நம்ம அதை பிரித்தெறியும் போது கேக் உடைஞ்சி துகள்களாகலாம், பல்வேறு பிரச்சனைகள் அங்கே ஏற்படுது. அதனால தான் கட்டாயம் இந்த பட்டர் பேப்பர் தேவை. நெக்ஸ்ட் ஸ்கேல்னு சொல்லப்படும்போது நீங்கள் கேட்கலாம், மெஷரிங் கப்ஸில் அளக்க சொன்னீங்க தானே, ஏன் ஸ்கேல் கேட்குறீங்கன்னு. மெஷரிங் கப்பில் சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸை அளக்கலாம். அதாவது நம்மளோட சோடா, உப்பு, ஆயில் அதுகளை அளக்க முடியும். ஆனால் பெரிய பெரிய இன்க்ரீடியன்ஸை அளக்க முடியாது மெஷரிங் கப்பில். ஸ்கேல் கட்டாயம் தேவை. இன்னொன்று கேக்கை நிறுக்கிறதுக்கும் தேவை. ஏன் இப்போ 1/2 கிலோ கேக் தேவை, 1 கிலோ கேக் தேவைன்னு சொல்லப்படும்போது கேக் நிறுக்கிறதுக்கும் இந்த ஸ்கேலானது தேவை. மெயினாக ஸ்கேல் நம்ம ஏன் பயன்படுத்தப்படுதுன்னா, சுகர், பட்டரை நம்ம நிறுக்கிறதுக்காக, இந்த வெயிட்டை கணிக்கிறதுக்காக கட்டாயம் ஸ்கேல் தேவை. இவ்வளோ தாங்க மெயின் டூல்ஸாக காணப்படுது நம்மட இந்த கேக். நெக்ஸ்ட் டூல் ரொட்டேட்டிங் டேபிள். அதாவது நம்ம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஐசிங்கை மேற்கொள்ளணுமா இருந்தால் இந்த ரொட்டேட்டிங் டேபிள் கட்டாயம் தேவை. அப்போ தான் நம்ம ஒரு பெர்ஃபெக்டாக அந்த ஐசிங்கை செஞ்சு முடிக்க இயலும், இல்லையாட்டி கஷ்டம். நெக்ஸ்ட் விஸ்க் ஏன் தேவைண்டா, முட்டையை நன்றாக கலக்கிறதுக்கு, அதாவது முட்டையோட மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் நன்றாக கலக்கிறதுக்கு நல்லா பீட் பண்ண இது தேவை. பீட்டர் ஏன் யூஸ் பண்ணப்படுதுன்னா, கேக்கோட கலவையை நன்றாக கலக்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படுது. ஏன் விஸ்கால் கலக்கணும்னா இல்லை, கேக்கோட கலவை ரொம்ப திக்காகிக்கும் போது கொஞ்சம் விஸ்கால் கலக்கிறது கஷ்டம். அதனால தான் பீட்டரானது அங்கே யூஸ் பண்ணப்படுது. இவ்வளோ தாங்க ஒரு கேக் செய்கிறதுக்கு மெயினான டூல்ஸ். கேக் டெக்கரேட்டிங் டிசைன்ஸ், இப்படி நிறைய டூல்ஸ் இருக்குது. இவ்வளோ தாங்க பிகினர்ஸ் கிளாஸ். ஃபாண்டன்ட், நொசல்ஸ் இதெல்லாம் மேக்கிங்க. ஓகேங்க, இது தாங்க நம்மளோட கேக் கிளாஸில் டியூட்டோரியலில் முதலாவது கிளாஸ். மறக்காமல் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.